அவருக்கு ஆணவம் இருக்குது, அவருக்கு அப்படி இருக்குதுன்னு அவர் தமிழ்நாட்டை எவ்வளவு வளர்ச்சியா எடுத்துட்டு போறாரு தெரியுமா அம்மா? சொல்லுங்க. இன்னைக்கு நான் 4 வருஷமா பஸ்ல போறேன்னா யாராவது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பஸ்ல ஃப்ரீயா விட்டாங்களா? நீங்க அதை சொல்லுங்க. நீங்க பெத்த பிள்ளை 10 ரூபா தர மாட்டேன்றான். இதை 8ஆம் தேதியே 1000 ரூபாய் அனுப்பிட்டாரு. உடனே போய் எடுத்துக்கிறோம். நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு அவரு. அவரு கலைஞருடைய பிள்ளை இல்லையா? கலைஞர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி பிள்ளை அதிகமாவே செய்யறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு. உங்களுக்கு தெரியாததாம்மா? சொல்லுங்க. ஆணவம் என்ன? ஆணவம் அவருக்கு என்ன ஆணவம்? அந்த ஆணவத்தை சொல்லணும்ல. ஆணவம்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா? மு.க. ஸ்டாலின் இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டை ஒரு சரியான திசை வழியில் மத்திய அரசு இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு விரோதமா இருக்குது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்குது. இந்தியாவில் பெரும்பான்மையும் சிறுபான்மையும் மோத விடக்கூடிய ஒரு அரசியலை பிஜேபி செய்யுது. அதுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்காருல்ல ஸ்டாலின், அவர் தான் முன்னுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு தான் பண்றோம், எல்லாமே நல்லதுதான் பண்றாரு. அவரால் தான் மாசம் 1000 ரூபாய் போடுறாரு. அதை வச்சுதான் பயன்படுத்துறோம். எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஆனா இவர் தான் எங்களுக்கு உதவி பண்ணிக்கிறாரு. அவங்க எதுவுமே செய்யல. எடப்பாடி அதான் எதுவுமே பயன்படுத்த. இப்ப இவர் தான் பண்ணிட்டு வர்றாரு எல்லாருக்கும். முதலமைச்சர் ஆணவமா இருக்காரு அப்படின்னு அவர் பேசுறதுங்கிறது அது ஒரு அரசியலுக்காக பேசுறாரு. முதலமைச்சரோட ஆணவமாலாம் இல்லை. அவர் எதிரிகளுக்கு வேணா பதில் அப்படி சொல்லலாமே தவிர எடப்பாடி சொல்றதுல எந்த உண்மையும் கிடையாது. எடப்பாடி தான் என்னன்னாக்கா வேற வழி இல்லாம அவருக்கு போற ரூட்டே தெரியல. இப்போ யாரு பிஜேபியோட போறதா என்னன்றது. அதிமுக தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணி அவங்க தான் ஆணவம் இல்லாம மக்களுக்கான கட்சியா இருக்கணும். சாதாரண அதிமுக எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. முதலமைச்சருக்கு ஆணவம் இல்லம்மா? அப்படிலாம் இல்லைங்க. அவர் அப்படி சொல்றாருன்னா அவருடைய கருத்து அது மாதிரியா இருக்கும். அதை மக்கள் என்ன பண்ண முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நல்ல